ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திருத்தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து குரங்கு தொல்லை அதிகமாக இருக்குது. ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பாருங்கள் என்னென்ன வேலை பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. முருங்கை மரத்தை எல்லாம் ஒடிச்சு போட்டு வச்சுருக்குது. இங்கே பாருங்கள், இது கிளைகளாம் இது ஒன்று, அடுத்தது இங்கிட்ட பாருங்கள், இங்கே ஒன்று, இங்கெல்லாம் பாருங்கள், காய் பிஞ்சு பூவு பாருங்கள், எவ்வளோ பூவு. இப்படி ஒடிச்சு போட்டால் எப்படி தான் வந்து காய் காய்க்கும், எப்படி தான் நம்ம வந்து சாப்பிட முடியும்? சாப்பிட்டா கூட பரவாயில்ல, பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட்டு பண்ணுதுன்னு. இந்த கிளையிலேருந்து அந்த கிளைக்கு தாவுது, இங்கிட்டேருந்து அங்கிட்டு போகுது, இவ்வளவும் ஒடிச்சு போட்டிருக்கு. எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, எவ்வளோ ஒடிச்சு போட்டிருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், அடுத்து இங்கே பாருங்கள், ஆள் இருந்து மட்டன்னு ஒடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒடிச்சு போட்டு வச்சுருக்குது. பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் கிளையே போயிடுச்சு. ஃபுல் கிளை ஃபுல்லாக பாருங்கள், பிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பிஞ்சாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. முருங்கைக்காவும் போயிடுச்சு, முருங்கைப்பூ, முருங்கைக்கீரை எல்லாமே வேஸ்ட்டு பண்ணிடுச்சு. பாருங்கள், இதில் வந்து ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் நம்ம வந்து நார்மல் காயாக இருக்குது, நம்ம சாம்பாருக்கு வைக்கிற மாதிரி. மற்ற ரெண்டுமே பிஞ்சு. நம்ம வறுத்தரலாம், இது ரெண்டத்தையுமே வறுத்தரலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய கிளைகளை வந்து ஒடிச்சு விட்ருக்குன்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கணும். இதை மாதிரி வச்சிடலாம் இந்த காய். அடுத்தது இங்கிட்டலாம் பாருங்கள், ஐயோ என்னம்மா இங்கே இருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கேம்மா தோட்டத்தில். ஒன்று கூட பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் உடச்சி வச்சுருக்குது பாரு. இந்த வரேன் இருப்பா, இதை மட்டும் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ முருங்கைக்கீரைன்னு எவ்வளோ உடச்சி வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு. இல்லைம்மா பாருங்கள், இதை வந்து இது பண்ண முடியல. கத்தியோ இல்லை அருவாளோ கொண்டுட்டு வந்துட்டு தான் மேலே அங்கே போயிட்டு தான் நம்ம இது பண்ணி ஆகணும், ஒடிச்சு ஆகணும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இவ்வளோ தூரம் இங்கே ஒடிச்சு வச்சுருக்குதா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கேயும் கிளைகள்லாம் ஒடிஞ்சிருக்கா, ஒடிஞ்சு தொங்கிட்டுருக்கு. இந்த பக்கம் பாருங்கள் ஒடிஞ்சு தொங்கிட்டுருக்கு. இங்கே ஐயோ ஒன்று கூட பாக்கி இல்லை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கிட்டு ஒரு காய் முருங்கைக்காய் இருக்குது தொங்கிக்கிட்டு. இந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே இப்படிலாம் ஒடிச்சு வச்சா நமக்கு எப்படி பூ வைக்கும், எப்படி வந்துட்டு காய் காய்க்கும் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். மேலே மாடியில் கிடந்த சீலை துணி எல்லாம் இங்கிட்ட வந்துடுச்சு. இங்கிட்ட இருக்கிற மாதுளம் சரி எல்லாமே இப்படி ஆயிடுச்சு. இதில் சீத்தா, அவ்வளோ சீத்தாக்காய் வச்சுருந்தது. எனக்கு சீத்தாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சீத்தாப்பழம் இருந்தது. அது எல்லாமே காய் செங்காயாக இருந்தால் கூட நம்ம வந்து பறித்து வச்சிடலாம். இந்த லைன்லாம் கொத்தா அவ்வளோ இருந்தது. அது கண்ணுக்கு படாதது மட்டும்தான் இருக்குது. அப்புறம் எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இது வந்து ரெண்டுமே சின்னதாக இருக்கிறதுனால இந்த காயை விட்டு வச்சுருக்குது. இதை பாருங்கள், இங்கெல்லாம் இருக்கிறது வந்து அது கண்ணுக்கு தெரியல போல். அதனால் இங்கே உள்ள காய், இதை கிடுக்கில் உள்ள காய் மட்டும்தான் தப்பிச்சிருக்கு. அப்புறம் எல்லாமே போயிடுச்சு. இங்கே 4 காய், இவ்வளோ பெரிய காய் இருந்தது, எல்லாமே போயிடுச்சு. பாருங்கள், குச்செல்லாம் கட்டி வச்சுருந்தேன், எல்லாத்தையுமே வந்துட்டு தள்ளி விட்டு ஒன்று வைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். நான் செவ்வாழை கன்று வச்சுருந்தேன், வாழை மரம் வச்சுருந்தேன். என்னுடைய வாழை மரத்தை ஒன்று கூட வந்துட்டு பெருசாகவே விடவே இல்லை. அந்த குருத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, குருத்து வர அந்த குருத்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், 1 வருஷம் வரைக்கும் தாக்கு பிடிச்சா என்னால் முடியவே இல்லை. வாழை மரமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. மறுபடியும் நான் வாழை மரமே வைக்கவே இல்லை. இங்கே பாருங்கள், இங்கிட்ட இருக்கிற அந்த சின்ன காய்கள் மட்டும்தான் இருக்குது, அது கண்ணில் படாது மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லாத்தையுமே வேட்டையாடிடுச்சு. இங்கே பாருங்கள், மரம் எந்த நிலமையில் இருக்குதுன்ட்டு. இங்கே முட்டை கொடுத்து வச்சுருந்தேன் குச்சை வச்சு. மாதுளம் செடியெல்லாம் பாருங்கள் எந்த நிலமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு.
இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சா எப்படிங்க ஒரு பொருளை வச்சு நம்ம உற்பத்தி பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியல. உங்கள் ஊர்லேயும் குரங்கு வந்து இந்த மாதிரி தான் அலும்பு பண்ணுதா என்ன அப்படின்றத சொல்லுங்கள். எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் அலும்பு பண்ணிகிட்ருக்கு. ஒன்று கூட வச்சு எங்களால் சாப்பிடவே முடியல. பூச்செடிகள் மிளகாய் செடி வச்சா மட்டும்தான் தப்பிக்கும்னு நினைக்கிறேன். பூச்செடி மட்டும்தான் அப்படியே இருக்குது, மற்ற எதுவுமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊரில் குரங்குகள் தொல்லைகள் இருக்கா என்ன அப்படின்றத சொல்லுங்கள். இல்லை நல்லா இருக்குது அப்படின்னாக்க அதையும் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான், இந்த நிலமை தான் இருக்குது. அதனால் ஒரு செடி கொடி கூட வைக்க முடியல, எங்களால் வச்சு சாப்பிட முடியல. ரொம்பவே ஆசைப்பட்டேன். இப்போ 2 வருஷம் ஆச்சு சீத்தா வச்சு. 2 வருஷத்துலேயுமே ஒரு காய் கூட சாப்பிட முடியல. இந்த வருஷம் எப்படி இந்த சீத்தா மரத்தில் 50 காய் கிட்டத்தட்ட இருந்தது, எதுவுமே இல்லை. முன்னாடி பக்கமும் அப்படி தான் ஆளுங்க போகிறவங்க வரவங்க பறிச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குரங்கு வேட்டையாடிட்டு போயிடுது. எங்களால் ஒன்று கூட சாப்பிட முடியல. முன்னாடி இருந்த சீத்தாவிலையும் ஒரு சீத்தா பழம் கூட இப்போ இல்லை. பின்னாடி வச்சுருக்குற இந்த தோட்டத்தில் இருந்தது சரி, இதாவது தப்பிக்கும், குரங்கு இப்போ 2-3 நாளாக வரலையே அப்படின்னு நினச்சிருந்தேன். இதையும் வேட்டையாடிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, தேங்க்யூ. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.